இந்த பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிம்ம லக்னமாவோ சிம்ம ராசியாகவோ இல்லை குரு வீட்டில் சூரியன், சூரியன் சிம்ம வீட்டில் குரு, இந்த மாதிரி சூரியன் உச்சமாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்து அந்த அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்னா, புகுந்த வீட்டில் பொறுப்புகள் வந்து இந்த பொண்ணு மேலே விழுந்துடும். கணவன் என்ன பண்ணுவான், நீ பார்த்துக்கம்மா அப்படின்றவான். அப்போ குடும்பத்தையும் கணவனையும் குழந்தைகளோட சேர்த்து இழுத்து கொண்டு போக வேண்டிய பாரம் ஏற்பட்டுரும். இவ்வளோ ஏன் சமயம் மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், இந்த பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். கணவன் வந்து டம்மியாக இருப்பார். கணவன்கிட்ட வந்து இவங்க போராடுவாங்க, ஏங்க கொஞ்சம் கணவனை நடந்துக்கங்க, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கங்கன்னா நோ. லக்னத்தில் சூரியன் உள்ள பொண்ணை பாருங்களேன், லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் குருவும் சூரியன் இந்த மாதிரி அமைப்பெலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு தான் அந்த வீட்டை பார்த்துக்கும். அந்த பொண்ணுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படின்னா இந்த பொண்ணை சார்ந்து இருப்பார். அம்மா நீ பார்த்துக்கம்மா, நீ என்ன சொல்கிறியோ செய்வோம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா செய்வோம்மா. அப்போ ஏங்க நீங்கள் ஒரு இதுவாக நடந்துக்குங்கண்ணா, இல்லை நீ பார்த்துக்க, நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படி இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த வீட்டுக்கு கணவன் மாதிரி.